ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் எவ்வாறு தஞ்சை தானிய களஞ்சியத்தில் அந்த பீஜாட்சர மந்திரத்தை எழுதிய பிறகு அங்கிருக்கும் தானியத்தை அள்ளி அள்ளி கொடுத்தும் குறையாது மீண்டும் மீண்டும் அந்த தானியம் வளர்ந்து கொண்டிருந்த அந்த அற்புதமான நிகழ்வை நேற்றைய உரையில் பார்த்தோம். மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், மன்னன் பரவசத்தில் திகைத்தான் என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சோழ மண்டலத்தின் பஞ்சம் அடியோடு நீங்கியது. இந்த நேரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீமடத்தின் ஹோமங்களை நடத்த ஆயத்தமானார். பிரார்த்தனைகள், பூஜைகள், ஜபங்கள், ஹோமங்கள் என்று தொடர்ந்து ஸ்ரீமடத்தில் நடக்கலாயிற்று. துயதுடைக்கும் பணியில் இது 3வது கட்டம். முதலில் ஸ்ரீமடத்திலிருந்து மக்களுக்கு கொடுத்தார். அடுத்து அரண்மனை தானிய களஞ்சியத்தில் பீஜாட்சர மந்திரத்தை எழுதி நாட்டின் பஞ்சத்தை அறவே ஒழித்தார். தற்போது ஹோமங்களை ஆரம்பித்திருக்கின்றார். ஹோமங்களின் மூலம் வறண்டு போயிருந்த சோழ மண்டலத்தை பசுமையாக்குவதில் ஈடுபட்டார். இந்த நேரத்தில் நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அதாவது தஞ்சாவூருக்கு வந்ததுமே ஹோமங்களை நடத்தி மழை பொழிய வைத்திருக்கலாமே. ஆனால் மழை பெய்து மக்கள் பயிர் செய்து பின்னர் வறுமை நீங்குவது என்பது உடனடி நிவாரணமாகாது. முதலில் அவர்களின் பஞ்சத்தை போக்க வழி செய்தார். பின்னர் நாட்டை வளமையாக்க முனைந்தார். உணவில்லாமல் மக்களால் உழைக்க முடியாது என்பதால் உழைப்பதற்காக உணவினை கொடுத்தார். தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் உழைக்காமலேயே உணவு கிடைக்கின்றதே என்று மக்கள் மெத்தன்னமாகிவிடக்கூடாதே என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தானிய விநியோகத்தை நிறுத்தி ஹோமங்களை தொடர்ந்தார். கோலாகலமாக ஹோமங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. அரசரும் மக்களும் பயபக்தியோடு நடக்கும் ஒவ்வொன்றிலும் லயித்து போயிருந்தார்கள். கருமேகங்கள் சோழ மண்டலம் எங்கும் உலாவரத் துவங்கியது. ஹோமங்கள் நடைபெற்று கொண்டிருந்த போது நாடெங்கும் கரும் மேகங்களால் லேசான இருள் கவ்வத் தொடங்கியது. சற்றைக்கெல்லாம் ஹோவென்று வான் மழை பொழிய துவங்கியது. மன்னனும் மக்களும் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். ஏரி குளங்கள் நிரம்பின. வறண்டு போயிருந்த வயல்வெளிகள் எல்லாம் விவசாயத்துக்கு தயாராக இருந்தன. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமையை கண்டு அரசர் புலங்காகிதமடைந்தார். சுவாமிகளுக்கு என்ன விதத்தில் நன்றி சொல்லப் போகின்றோம் என்று வியந்தார். சுவாமிகளை மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்தார். அப்போது அவரிடமிருந்த மிக விலை உயர்ந்த வைரமாலை தட்டுப்பட்டது. உடனே அதை நன்றி கடனாக ஸ்ரீ ராகவேந்திரரிடம் அர்ப்பணித்தார். வைரமாலையை அன்புடன் பெற்றுக்கொண்ட ஸ்ரீ ராகவேந்தர் அதை அப்படியே ஹோமகுண்டத்தில் எரிந்து கொண்டிருந்த அக்னியில் போட்டுவிட்டார். அவ்வளவுதான். அரசர் விஜயராக நாயக்கிற்கு மனம் ஒரு கணம் துணுக்குற்றது. சுவாமிகள் என்ன இப்படி செய்து விட்டாரே என்று துயருற்றது. வைரமாலை என்றால் சாதாரண வைரமாலையா? எவ்வளவு உயர்ந்தது! எத்தனை அரசர பரம்பரைகளை கண்டிருக்கின்றது. கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு எல்லா செல்வங்களையும் மக்களுக்கு அளித்த போதிலும் கூட பத்திரமாக பாதுகாக்கப்பட்ட வைரமாலை அல்லவா அது? அப்படிப்பட்ட வைரமாலையை நன்றி பெருக்கோடு அளித்ததை ஒரு முறை கூட உற்றுக்கூட பார்க்காமல் அப்படியே ஹோமகுண்டத்தில் போட்டுவிட்டாரே. சுவாமிகளிடம் இதை எப்படி எடுத்துரைப்பேன்? வைரமாலையின் பெருமையை சுவாமிகள் அறிந்திருக்க நியாயமில்லை. அதனால்தான் அதையும் சாதாரணமாக கருதி அக்னிக்கு இரையாகிவிட்டார். இனி அவரிடம் இது குறித்து விவாதித்து ஒரு பலனும் ஏற்பட போவதில்லை. இந்நேரம் அது பஸ்மமாகிவிட்டிருக்க வேண்டும். போற்றி போற்றி பாதுகாத்த வைரமாலை கடைசியில் இப்படியாகிவிட்டதே என்று அரசர் விஜயராக நாயக் பெரிதும் துவண்டு போனார். ஸ்ரீ ராகவேந்திரன் பூஜைகளிலும் ஹோமங்களிலும் அவர் மனம் சரியாக நிலைக்கவில்லை. வைரமாலையே அவர் முன் விசுரூபம் எடுத்து நின்றது. சுவாமிகளிடம் தன் மனோவேதனையை தெரிவிக்கும் தைரியமும் வரவில்லை. வைரமாலையை பற்றிய சிந்தனையை மறக்கும் மனோநிலையும் சித்திக்கவில்லை. இரண்டுக்கும் நடுவில் இருதலை கொல்லி எறும்பை போல வேதனையுற்றார் அரசர். ஆனால் அனைத்தையும் அறிந்த ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அரசரின் மனநிலையால் தெரியாமல் போய்விடும். கண்டிப்பாக தெரிந்திருக்கும். என்ன நடக்கப் போகின்றது பார்ப்போமானாலே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.
ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.